19 வருஷம் உன் கூடயே இருக்கிற வைஃப் எப்படி உன் கூட வரலாம்? எனக்கு அது ரொம்ப அன்ஃபேரா இருக்கு. எப்படி உனக்கு மட்டும்? என்ன ரீசன் சொல்றாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டான ரீசன் தான். நீ வேணா வெளில போய் பாரு. நீங்க குரூப்பா நாமினேஷன் பண்றது ஃபேரா? மத்தவங்க எல்லாம் ஃபேரா நாமினேஷன் பண்றாங்க. எங்களை எல்லாம் ஃபேரா ஆட விட மாட்டாங்க. ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? சாண்ட்ரா சொல்றேன். ஹஸ்பண்ட் வைஃபா தான் கேம் விளையாடுறாங்க. கேட்டுக்க. எமோஷனல் சப்போர்ட்ன்றது இந்த வீட்ல ஒரு சூப்பர் பவர். எல்லாருக்குமே அன்ஃபேர்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைச்சா நடக்காததெல்லாம் இனஃப்டா. ஹாய் ஆல், வெல்கம் டு சாசி சங்கீதா vlog. இன்னைக்கு நம்ம டே 43 யோட பிக் பாஸ் ரிவ்யூ அண்ட் ரோஸ்டர் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டே ஆரம்பிச்ச உடனே எப்படி போச்சுன்னா எனக்கு தெரியலங்க, ஒன்றும் புரியல. பிக் பாஸ்ல ஒரு ரூல் இருக்கு, நாமினேஷன்லாம் பத்தி பேசக்கூடாது. ஆனா இவங்களுக்கு எவ்வளவு தைரியம்னா, மற்றவங்களாம் போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா குசுன்னு பேசுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா எப்படியே மெயின் ஹாலில் உட்காந்துக்கிட்டு நம்ம பார்வதி, பிரஜன்னு, நம்ம சாண்ட்ரா 3 பேரை உட்காந்து நான் கம்பல்சரியா நம்ம 3 பேரை போட்டுருணும். சபரி, நம்மளோட கனி, விக்கல்ஸ் 3 பேர் போட்டுருந்தோம். டம்மியா வேணா 2 பேரை போட்டு விட்டுறலாம் அப்படின்னு இவங்க ரொம்ப சின்சியரா கான்வர்சேஷன் பண்றாங்க. இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு பண்றாங்களா? 3 வாரமா இதைதான் பண்ணின்னு இருக்காங்க. ஆனா ஹோஸ்டும் கேட்க மாட்டாங்க, பிக் பாஸும் கேட்க மாட்டாங்க. ஏங்க, நாமினேஷன் பேசலாம்னா அப்படின்னாச்சும் ஒரு ஹிண்ட் கொடுங்க, நாங்க அதை பத்தி நாங்க பேசாம இருப்போம்ல. டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் போல இந்த வருஷம் அப்படின்னு நாங்களாச்சும் அமைதியா இருப்போம். இத்தனை வருஷமும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்த ரூலை இந்த வருஷம் எதுவுமே யாருமே அந்த ரூலை ஃபாலோ பண்றது இல்ல. அதுக்குன்னு இந்த மெயின் ரூலை கூடவா ஃபாலோ பண்ண மாட்டாங்க? அதை கூடவா கண்டனம் தெரிவிக்க மாட்டாரு இந்த விஜய் சேதுபதினு எனக்கு ஒண்ணுமே புரியல. காலையில பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே சொல்றாரு, நம்ம பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கை உடஞ்ச மாதிரி இப்போ ஃபீல் பண்ணுவாங்க. அவளுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் யாராச்சும் அவள் கூட எப்போ பார்த்தாலும் வச்சுக்கிட்டே அவள் எப்போ பார்த்தாலும் ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பா. இப்போ வாட்டர் மெலன் போனது அவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்குன்னா, இனிமே அவளால் எப்படி கேம் விளையாட முடியும்? நாம தான் எல்லாரும் உஷாரா இருக்கோம்ல. இனிமே யார் அவளுக்கு ஒரு பேக் போனா ஒரு சப்போர்ட்டா இருந்து பண்ண முடியும்னு எஃப்ஜே விக்ரம்லாம் பேசிட்டு இருக்கும்போது, இந்த சைடு பார்வதி, எனக்கு திவாகர் போனதுல கொஞ்சம் சந்தோஷம் தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே சந்தோஷம்னு அப்படின்னு சொல்ல கொஞ்சம் வருத்தம் தான். ஆனாலும் நான் இப்போதான் ரொம்ப கொஞ்சம் வைடா பாக்குறேன். அவர் என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாரு. அதனால நான் ஒரு நிறைய தப்பாலாம் பண்ணிட்டேன். ஆனா இனிமே அந்த தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இனிமே நான் வைடா பார்ப்பேன்னு நம்ம அரோரா அக்காவும் சொல்றாங்க. ஆமாப்பா, நானும் துஷார் போனதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்றதே நான் பாக்குறேன். துஷார் கிட்ட என் கண்ணை இப்பதான் இந்த வீட்டுல பாக்குறேன். என்னடா இவ்வளவு கேம் விளையாடுறீங்க, இவ்வளவு ஒரு குரூப்பிசம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. துஷார் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியவே செய்யுதுன்ற மாதிரி அவரோட சொன்னாங்க. இதுக்கப்புறம் இந்த தடவை பிக் பாஸ் புதுமையா நாமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் ரூம்ல பண்ணாம நீங்க எங்கெங்க இருக்கிறீங்களோ அங்கங்கிருந்தே நீங்க நாமினேஷனை சொல்லுங்கன்னு சொல்லி புதுமையா பண்றாங்களாமா. அப்படின்னு புதுமையா ஒரு நாமினேஷன் வச்சாங்க. ஓப்பன் நாமினேஷனா புதுமையா பண்ணாங்க. இதுல முக்காவாசி பேர் இன்னைக்கு இந்த 2 பேரை தவிர எல்லாரும் இந்த வாட்டி நாமினேட் ஆனாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. பிகாஸ் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம கம்முவும் வினோத்தும் தவிர, அப்புறம் நம்ம எஃப்ஜே கேப்டன் இல்லையா, அதனால 3 பேரை தவிர மத்தவங்க எல்லாரும் நாமினேட் ஆயிருக்காங்க. இப்பவாச்சு நாமினேஷன் புரிஞ்சுட்டே 2 ஓட்டு வந்துருச்சுடா, அவனுங்களே பேசிக்கிறாங்க, டே பார்வதிக்குலாம் 2 ஓட்டு வந்துச்சுடா, இதுக்கு மேல பார்வதிக்கு போட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்கடா அப்படின்ற மாதிரி. எனக்கு இந்த நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா பெஸ்டா யார் சொன்னது பாத்தீங்கன்னா, எல்லாருமே வீட்டுல இருக்கிற பாதி பேர் எல்லாருமே பிரஜன் அண்ட் சாண்ட்ராக்கு ஒரு மாதிரி அகெயின்ஸ்டா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. 2 பேருக்கும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த வீட்டுல அதிகமா ஒரு எமோஷனல் பாண்டிங் தேவைப்படுது. ஆனா இவங்க 2 பேருக்கு அந்த எமோஷனல் பாண்டிங் எப்பவுமே இருக்கு. அது எப்ப பார்த்தாலும் இவருக்கு ஒண்ணுன்னா இவங்க வராங்க, இவங்களுக்கு ஒண்ணுன்னா இவங்க வராங்க, தனித்தனியாவே விளையாட மாட்டாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே விளையாடுறாங்கன்னு நம்ம விக்ரம், கனி சொன்னதெல்லாம் பயங்கரம். பிரஜனோட ஒய்ஃப் சாண்ட்ராவும் சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் பிரஜனையும் நாமினேட் பண்றேன்ற மாதிரி சொன்னாங்க கனி. அது நல்லா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த வாட்டி கனி சொன்னதுல சூப்பரா இருந்துச்சு. கனி சொன்னதுல நான் சில்லறையை செதற விட்டேன். அதுக்கப்புறம் பார்வதி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. நம்ம சபரி சொன்னார் பாருங்க, வியனா சண்டைலாம் முடிஞ்சு போச்சுன்னு நல்லா கியூட்டா தலையாட்டிட்டு போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே இல்ல இப்பவும் திருப்பி நாமினேட் பண்றாங்க. அவங்க கியூட்டுன்னு பண்றதெல்லாம் கியூட்டாவே இல்லைங்க, ரொம்ப கடுப்பா இருக்குங்கன்னு சபரி சொன்னாரு. சபரி, உங்களுக்கு இப்பதான் தெரியுது சபரி, ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவங்க பண்றது எனக்கு கியூட்டாவே தெரியல, எனக்கு கடுப்பா தான் இருக்கு. ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இதை வர வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்டிருக்காங்க. ஆனா இந்த வாட்டி காட்டவே இல்லை, நம்மளுக்கு ரொம்ப ஏமாத்திட்டாங்கப்பா நம்மள. என்னன்னு தெரியல. விஜய் டிவி நம்ம வியானாவே மூடி மறைக்கிறாங்க அப்படிதான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா கேட்டிருப்பாங்க, இப்படி நாமினேஷன்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணி உங்க குரூப்பா பண்ணிக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு நம்ம
நம்ம சாண்ட்ரா வந்து எனக்கு லிட்டரலி சாண்ட்ராவோட போன வாரம் வந்து இப்பெல்லாம் எனக்கு சத்தியமா பிடிக்கல. சாண்ட்ரா வந்து ஏங்க இப்படிலாம் பண்ணாதாங்க எங்களுக்கு நியாயமா இருக்கும், இல்லைன்னா எங்களை நியாயமாவே இருக்க விட மாட்டாங்கன்னு ஒரு நடிப்பு நடிச்சாங்க பாரு. ஒரு நடிப்பு அது பயங்கர கன்றாவியான கேவலமான ஒரு கேமா நான் பார்த்தேன். இதுதான் எனக்கு நடந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒண்ணு ஃபில் பண்ணணுமே நடுவுல அப்படின்றதுக்காக நடு சென்டர் டீமை வந்து உள்ள கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஹாட் ஸ்டார்ல வந்து நடு சென்டர்னு ஒரு டீம், ஒரு வெப் சீரிஸ் வரப்போகுது போல, ஒரு பேஸ்கெட் பால் வச்சு அதுக்காக எல்லாரும் வந்திருந்தாங்க. நம்ம விஜய் சேதுபதி சாரோட பையனும் வந்திருந்தாங்க. அந்த பையன் வந்து எதுவுமே படத்தை பத்திலாம் சொல்லலை. எங்க அப்பா வந்து உங்களெல்லாம் ரொம்ப நல்லா பேசுவாங்க, உங்க அப்பா எதை பார்த்தாலும் யார் சண்டை போட்டாலும் உங்க அப்பா எல்லாருக்கும் பிடிக்குங்க அப்படின்னு அவர் வந்து அவங்க அப்பாவை தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாரே தவிர படத்தை பத்தி ப்ரொமோட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு. அப்ப கொஞ்சம் அந்த பையன் தள்ளியே நின்றுட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்ல பேஸ்கெட் பால் கேம் வர வைப்பாங்க இவனுங்க வர, நாங்க 4 மாசம் பேஸ்கெட் பால் கத்துக்கிட்டோம்னு சொல்லி பண்ணாங்க. ஆனா ஒரு கேமு கூட அவங்க பாயிண்ட்ஸ் எடுக்கல. பிக் பாஸ் டீம் ஓரளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இனிமே பண்ண முடியலையே, போர் அடிக்குதுன்னு பிக் பாஸே ஒரு டாஸ்க் கொடுத்து நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நாங்க இவங்களை வந்து எனக்கு எதிரா நான் பாக்குறேன், இவங்கதான் என்னோட டஃப் காம்படிஷன், இவங்கெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, இவங்கெல்லாம் எனக்கு ஒரு இதுவே இல்லை அப்படின்ற மாதிரி யாரை நீங்க 2 பேரும் சொல்லுங்கன்னே நம்ம கனி வந்து கமருதீனை சொன்னாங்க. கமருதீன்லாம் எனக்கு ஒரு இதுவே இல்லை, அவன்லாம் எனக்கு ஒரு இதுவே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. இதை போய் கமருதீன் திருப்பி வந்து கனிலாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி கமருதீன் சொன்னாங்க. கமருதீன் சொல்லிட்டதுக்கு அப்புறம் திருப்பி கனி வந்து நான் அதை ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து சொன்னாங்க. அதான் ஒண்ணுமே இல்லைன்ட்டீங்களா, அதுக்கப்புறம் திருப்பி வந்து எனக்கு ரிஜிஸ்டர் பண்றீங்கன்னா எனக்கும் தெரியல. கனி அப்படியே விட்டுருந்தா கூட அது ஒரே அடியா போயிருக்கும். இதுக்கப்புறம் பார் வந்து நான் என்ன மாதிரியே ஒரு அப்படியே மேல் வெர்ஷனை நான் எஃப்ஜேவா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி எஃப்ஜேவை சொன்னாங்க. இதுதான் மோஸ்ட்லி எல்லாருமே சொன்னாங்க. காம்படிஷனா அதிகமா சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம சபரியெல்லாம் பெருசா யாருமே இந்த வாட்டி சொல்லல. ஏன்னா நேத்து அழுததுல அவரை உடைச்சிட்டாங்க. அவர் அழுதது வந்து அவன் ஃபேக்கா அழுகுறான் அப்படின்னு சொல்லிதான் இந்த பார்வதியில நாமினேஷன் பண்ணி போட்டதே. லிட்ரலி இன்னைக்கு நடந்தது இதுதான் நடந்துச்சு. இதை தவிர பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து 7ஆம் வாரம் வந்துட்டீங்கடா, இப்போவாச்சும் நீங்க நல்லா விளையாடுங்கன்னு வாரம் மோட்டிவேட் பண்ற மாதிரி இந்த வாரமும் உட்காந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த வாரம் நான் சூப்பரான ஒரு டாஸ்க் கொண்டு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அந்த டாஸ்க், ஆனா நீங்க எப்படி விளையாட போறீங்கன்னு நினைச்சாதாடா எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டு இருந்தாரு. லிட்ரலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மண்டே எபிசோடு ஓப்பன் நாமினேஷனை தவிர வேற எதுவும் பெருசா நடந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் டிவில இன்ஸ்டாகிராம்ல ஒரு 5 இது வந்துச்சு ப்ரோமோ. அந்த 5 ப்ரோமோ மட்டும்தான் எபிசோடுக்குள்ள இருந்துச்சு. அதை தவிர எபிசோடுக்குள்ள வேற எதுவுமே இல்லை சொல்றதுக்கு. இதான் ஷார்ட் அண்ட் ஷூட்டா இன்னைக்கு டே 43ல நடந்த எபிசோட சம்பவங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் நடக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க, நாளைக்கு எப்படி பிக் பாஸ் போகுதுன்றத நான் வந்து பாக்குறேன். வாய்முடாங்க நாளைக்கு எப்படி எபிசோட் போகுது, நாளைக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்றது நாளைக்கு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from சாசி சங்கீதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பாய்.